ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் முருகருடைய தகவல்களாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேல் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும். ப்ராப்பராக ஒரு வேல் வழிபாடு வசதி இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க அவங்க கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு 21 நாட்கள் இந்த வேல் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரோட கோரிக்கை நிறைவேறும். யூஸ்ஃபுல்லாக தான் எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, வேல் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். வேல் வழிபாடு நீங்கள் செய்கிறது முருகருக்கே நீங்கள் தினமும் அபிஷேகம் அர்ச்சனை செய்கிறீங்களே, அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வேலும் முருகரும் ஒன்று தான். அதனால் நீங்கள் தாராளமாக வேல் வழிபாடு செய்யுங்க. வேல் வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறும். மெயின் பாயிண்ட் நீங்கள் இந்த வேல் வழிபாடை செய்யும்போது இந்த வெள்ளிக்கிண்ணம் என்ன செம்பு கிண்ணத்தில் நீங்கள் வேல் நட்டு வைப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியை மீது வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா முருகப்பெருமானுக்கு உரிய, அதாவது முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நிறம் சிகப்பு. அதனால் நீங்கள் சிவப்பு நிற துணி மீது வச்சு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல். எல்லாருமே அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சு ஒரு வேலை ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேலுக்கு அர்ச்சனை அபிஷேகம் அதெல்லாம் செய்யணும். அந்த அபிஷேகத்தின் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ச்சாத பால், விபூதி, பன்னீர், சந்தனம், குங்குமம், பூக்கள். ஓகேங்களா? என்னென்ன சொல்லியிருக்க? காய்ச்சாத பால், விபூதி, பன்னீர், சந்தனம், குங்குமம், பூக்கள். மொத்தம் 6. முருகப்பெருமானுடைய எண்ணிக்கை 6. நீங்கள் அர்ச்சனை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த அபிஷேக பொருட்களும் 6 தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். எல்லாரோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வழிபாடு எப்படி செய்யணும் அந்த முறைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் வேலை ஃபஸ்ட்டு சுத்தமான தண்ணியில் கழுகணும். கழுகுனதுக்கப்புறமா ஒரு செம்பு தட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செம்பு தட்டு வச்சு அது மேலே வெள்ளிக்கிண்ணம் இல்லை செம்பாலான கிண்ணம் அதை வச்சு அதில் பச்சரிசியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கு நடுவில் தான் நீங்கள் வேலை நிற்க வைக்கணும். அதுக்கப்புறமா காய்ச்சாத பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த வேலுக்கு நடுவில் சந்தனம் குங்குமம் வைக்கணும். காய்ச்சாத பாலை ஊற்றி வேலை அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த வேலுக்கு நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் கற்பூர ஆராதனை நம்ம காட்டணும். மறுபடியும் தண்ணீரை வச்சு நீங்கள் அந்த வேலை கழுகிக்கணும். அப்புறம் விபூதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த விபூதியை வச்சு அபிஷேகம் செய்யணும். விபூதியோட அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா சந்தனம் பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்றா ஃபஸ்ட்டு கரைக்கணும். கரைச்சிட்டு தான் நீங்கள் அதை அபிஷேகம் செய்யணும். பன்னீர் சந்தனம் வச்சு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுகவே கூடாது. துணியால் தான் துடைக்கணும். துணியை வச்சு துடைச்சிட்டு மறுபடியும் அந்த செம்பு கிண்ணம் இல்லை வெள்ளி கிண்ணத்தில் புதுசாக ஒரு பச்சரிசியை நீங்கள் நிரப்பிட்டு வேலை அதுக்கு நடுவில் வைக்கணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு செம்பு கிணத்துல தண்ணியில் இருக்கிற அபிஷேகம் பண்ண தண்ணி அதை நீங்கள் தீர்த்தமாக கூட பயன்படுத்திக்கோங்க, ரொம்ப சிறப்பு. அபிஷேகம் முடிஞ்சிச்சிங்களா? முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வேலுக்கு நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு அர்ச்சனை செய்யணும். அப்போ அர்ச்சனை செய்யறதுக்கு சிறந்த பூக்களாக நான் செவ்வரளி பூவை சஜஸ்ட் பண்ணுறேன். செவ்வரளி பூ இல்லைன்னா பன்னீர் ரோஜா ரொம்ப சிறந்தது. இதை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் வேலிற்கு. செஞ்சதுக்கப்புறமா வேலோட பதிகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் படிக்கணும். வேல் பதிகம்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்ககிட்டலாம் அதுக்கான புக்கு இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற இந்த நாமத்தை 108 முறை நீங்கள் சொன்னீங்கனாலே ரொம்ப பவர். அந்த பவர்ஃபுல்லான நாமம் என்ன அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யணும். 108 முறை சொல்லணும். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த சாமிக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வெத்தலைப்பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் அதை வச்சு வழிபடலாம். வசதி இருக்கிறவங்க சர்க்கரை பொங்கல் இல்லை பாசிப்பருப்பு பாயாசம் அது நீங்கள் செஞ்சு நெய்வேத்தியமாக வழிபடலாம். வசதி எங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கவே இருக்குது. கற்கண்டு, அவல், பொரிக்கடலை இதை வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
முருகப்பெருமானுக்கு செய்கிற அதாவது முருகப்பெருமானோட வேலுக்கு செய்கிற வழிபாடு நீங்கள் அன்பாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடு செய்கிறீங்களா அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்குவார். அப்படிப்பட்ட நீங்கள் மனம் உருகி சிம்பிளாக நீங்கள் செஞ்சால் கூட அதை அவர் மனசார ஏற்றிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவார். ஆனால் அதை நீங்கள் உண்மையாக பண்ணணும். இதை எந்த நாட்களில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, காலை மாலை அப்படின்ற 2 வேளை செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலையாவது செய்யுங்க. என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி, கிருத்திகை, விசாகம் மற்றும் பரணி நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, அந்த நாட்களில் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வேல் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் ஆகும். எல்லா நாட்களுமே எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வேல் வழிபாடை மேற்கொள்ளலாம். அப்படியும் முடியாதவங்க மாதத்தில் ஒரு முறை வேல் வழிபாடு செய்யலாம். ஓகேங்களா? ஆனால் நாட்கள் பார்த்திங்கன்னா, சஷ்டி, கிருத்திகை, விசாகம் மற்றும் பரணி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. இந்த அனைத்து நாட்களிலும் எங்களால் செய்ய முடியாது என்று சூழ்நிலையில் இருப்பவர்கள் மட்டும் வாரத்தில் ஒரு முறை செய்யலாம், அல்லது அதுவும் முடியவில்லை என்றால் மாதத்தில் ஒரு முறை செய்யலாம். அப்போ வாரத்தில் ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியும். ஓகேங்களா? அப்போ வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக செய்யணும். ஓகேங்களா? மெயினாக அந்த பன்னீர் சந்தனத்தை கரைச்சி நீங்கள் அந்த வேலை கழுகுனதுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டு தண்ணியை வச்சு நீங்கள் கழுகக்கூடாது. துணியை வச்சு தான் துடைக்கணும். அதுக்கப்புறமா அந்த செம்பு கிண்ணத்தில் மறுபடியும் புதுசாக ஒரு பச்சரிசியை நிரப்பிட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் வேலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிவிட்டு அர்ச்சனை செய்யணும். மெயினாக கடைசியாக கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செஞ்சே ஆகணும். அர்ச்சனை செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த அர்ச்சனைலாம் செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக வேல் பதிகம் படிக்க முடியாதவங்க 108 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். அது கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் கடைசியாக மெயினாக மேண்டேட்ரியாக நீங்கள் பண்ண வேண்டியது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சே ஆகணும். இது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுங்கள், அப்போ தான் வேண்டுதல் நிறைவேறும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னு சொல்லாதீங்க. இது ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும். அப்படி எல்லாரோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் நீங்கள் அதை நம்பிக்கையோட அன்பாக முருகப்பெருமானுக்கு சந்தோஷமாக பண்ணணும். சரிங்களா? அதில் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு முருகர் பெருமானுடைய தகவல் தொடர்பான வீடியோக்களை நான் இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. பாய் பாய்.